Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான குழி பணியார ரெசிபி தான் பார்க்க போறோம். அது கூடவே கார சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பிரேக்ஃபாஸ்ட்க்கு டெய்லி இட்லி தோசைக்கு பதிலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான குழி பணியாரமும் கார சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 1.5 கப் புழுங்கல் அரிசி, 1.5 கப் பச்சரிசி, 1 கப் நம்மளோட உளுந்து எடுத்திருக்கேன். இது அவ்வளோத்தையும் ஒரு 4 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் கிரைண்டரில் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச மாவை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை ஓவர் நைட் புளிக்க வச்சுருங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். அப்போ தான் நம்ம பணியாரம் நல்லாயிருக்கும். ஸோ ராத்திரி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்படி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ அரைக்கிற டைமே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் அது கூட 1 கப்பு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 2 பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சாப் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழி பணியார பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம பணியாரம் ரொம்ப ட்ரையாக இருக்காது. ஸோ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராக எக்ஸஸாக ஆட் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த குழியில் பத்துற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
எல்லாத்தையும் இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போடணும். அது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் ஹீட்டாக விட்டுருக்கோம். அப்போ வந்து நீங்கள் அடுத்த சைடு மாற்றி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு கீழே குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சைட்ஸ் வந்துட்டு லைட்டாக விலகி வந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் மாற்றி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் குக் ஆனதும் நம்ம வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ரெண்டு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால ரொம்ப நம்ம பணியாரம் வந்து ட்ரையாக இருக்காது, சூப்பராக அழகாக இருக்கும். ஸோ லைட்டாக எப்போவுமே பேனில் ஆயில் ஊற்றிட்டு, நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலுமே ஆயில் ஊற்றிட்டு பணியாரம் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எல்லா பணியாரத்தையும் எடுத்துருங்க. இப்போ கார சட்னி செய்திடலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே வந்து 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 காஞ்ச மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து சின்ன உள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், அது வந்துட்டு சின்ன வெங்காயமில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ வந்து 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம சட்னியில் இந்த தாளிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான கார பணியாரமும் சட்னியும் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.